Hi, this is Srinivasan Ramanujam from storytelling.co.in. அது என்ன ஸ்டோரி டெல்லிங் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற அதாவது திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த B2B கஸ்டமர்ஸ், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஃபார் ஆல் தி ஆண்டர்ப்ரனர்ஸ், எல்லா தொழில் முனைவோர், தொழில் அதிபர்கள், சிறு குறு பெரு தொழில் அதிபர்கள் எல்லாருமே இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா they will be focusing on marketing, of course, marketing, digital marketing and all the marketing mediums. They will try to sell their products. இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணும்போது what are all the points they are considering? இப்போ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த மீடியம் எடுத்தாலும் சரி, டிஜிட்டல் மீடியம் மூலமாக நீங்கள் போனால், ஃபார் இன்ஸ்டன்சஸ் ஃபேஸ்புக், all the social media marketing like Facebook, Instagram, YouTube. These are all the three major mediums which is currently has high popularity on the youngsters, especially in India. So India market பற்றி நம்ம இப்போதைக்கு பேசலாம். ஸோ இந்த இந்தியன் மார்க்கெட்டில் how you are going to sell your product. இப்போ நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். நீங்கள் யூஸராகவும் திங்க் பண்ணுங்கள், ஆஸ் பிஸ்னஸ் ஓனராகவும் திங்க் பண்ணுங்கள். These assumptions is very very important for you. அப்படி யூஸராக இருந்து நீங்கள் திங்க் பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் ப்ராடக்டை ப்ராடக்டை கரெக்டாக நீங்கள் போய் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸுக்கு நீங்கள் சேர்க்க முடியும். அதில் தான் நிறைய பேர் ப்ராடக்டில் பெரிய ஆளாக இருப்பாங்க. பட் when it comes to marketing and selling their product, they will almost, ஏன்னா அந்த விஷயத்தை அது நம்மளோட வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால வர விஷயம். அதுலேயும் நம்ம கொஞ்சம் we have to put some effort to sell your products. இதில் முக்கியமானது எப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் சரி, ஒரு கண்டென்ட் எப்படி நீங்கள் படித்து நீங்கள் எப்படி படிக்க, ஜஸ்ட் we have to be very very honest in these areas. நம்ம எப்படி ஒரு கண்டென்ட்டை நமக்கு பிடிச்சதாக தேர்ந்தெடுப்போம். முதல் வரியிலையோ இல்லை ரெண்டாவது வரியிலையோ when it comes to Facebook இல்லை இன்ஸ்டாகிராம்னா அந்த டெக்ஸ்ட் அதை எப்படி அதை சொல்கிறாங்க, அந்த ப்ராடக்டை எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இல்லைனா அதை நம்ம ஸ்கால் பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடும் நம்ம டைம் லைனில். the same way the user will decide your product whether they need to buy your product or not. அப்போது அங்கே ஒரு விஷயம் தேவைப்படுது, அந்த ஒரு அட்ராக்டிவ் மூமெண்ட். அதை இந்த கதையாடல்கள் மூலமாக, அதாவது ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலமாக நீங்கள் உங்கள் ப்ராடக்டை விற்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அது ஸ்டோரி டெல்லிங்கோ இல்லை ஒரு கதையை ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் நீங்கள் பார்க்குற எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டோட நோக்கமும். அந்த ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் பின்னாடி ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்குறது ஒரு 30 செகண்ட்ஸோ இல்லை 20 செகண்ட்ஸோ இல்லை ஆல்மோஸ்ட் 1 minute வீடியோவோ, வாட் எவர் இட் இஸ். when it comes to satellite medium அதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. when it comes to OTT platform அதுக்கு தனியாக விஷயம் இருக்குது. யூடியூப் ஆட் அதுக்கு தனியாக. பட் ஆல் த திங் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ். என்ன அது ஒரு பெரிய வெறுமனே நீங்கள் கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் சொல்லியே பாருங்களேன். உங்களோட பிஸ்னஸை நீங்கள் உங்களோட கண்டென்ட்டாக, இப்போ நான் ஸ்டோரி டெல்லிங் ஒரு ஏஜென்சி வச்சுருக்கேன் இல்லை கம்பெனி வச்சுருக்கேன். தீஸ் ஆர் ஆல் த சர்வீசஸ். காப்பி ரைட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், இப்படி நான் சொல்லிட முடியும். அப்படி சொன்னால் யார் அதை எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது போர் அடிச்சிடும். இப்போது நான் என்னோடய கண்டென்ட்டே நான் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியாதவன் எப்படி அந்த ப்ராடக்ட் நான் அவங்களுக்கு வாங்க வைக்க முடியும்? ரைட்? த சிமிலர் வே யூ ஹாவ் டு திங்க். நம்ம நிறைய பட்ஜெட் வச்சுருப்போம், எல்லாத்தையும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காகவோ இல்லை உங்களோட எம்ப்ளாயி சேலரிக்காகவோ இல்லை மற்ற விஷயங்கள் செலவு பண்ணுவோம். பட் மார்க்கெட்டிங் வரும்போது யூ ஹாவ் டு மார்க்கெட் இட் இன் அ பெஸ்ட் வே அண்ட் டிஃப்ரெண்ட் வே. அப்படி பண்ணும்போது நீங்கள் நினச்சதை இல்லை எதிர்பார்த்ததை விட பல மடங்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான எல்லா வழியும் இதில் இருக்குது. திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங். ஓகே, ஆஸ் எ ஸ்டோரி டெல்லர் ஒரு கதை சொல்வது மூலமாக
ஒரு கண்டென்ட். இப்போ வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குற ஒரு கண்டென்ட்டில் ஒரு கதை இருக்கணும், அந்த கதையில் உண்மை இருக்கணும். ஸோ அந்த உண்மையில் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கணும். அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்னால் திஸ் இஸ் வாட் இட் இஸ் கால்டு காப்பி ரைட்டிங். இப்போ நீங்கள் பார்க்குற ஆல் த சோஷியல் மீடியா எல்லாமே வந்து இட் இஸ் கால்ட் நத்திங் பட் காப்பி ரைட்டிங். அந்த ஆட் காப்பி, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி எழுதுறதுக்கு ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை எதில் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 100% அந்த இன்வால்மெண்ட் அந்த ப்ராடக்டில் இருந்து நீங்கள் அதை எழுதணும். அப்படி இல்லைன்னா யூ கேன் ஹையர் அஸ். திஸ் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ ப்ரமோ வீடியோ. இது ப்ரொமோஷனலுக்கான ஒரு வீடியோ தான் இது. Just all the small, medium and big business owners, they have to consider our services like copywriting, content marketing, content writing. So when it comes to அதாவது நிறைய பேர் எப்படி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட், ஒரு ப்ராடக்ட், ஒரு மார்க்கெட்டிங் டீம் அண்ட் சேல்ஸ் டீம் இருந்தால் உங்கள் ப்ராடக்ட் வந்து வெளியே போகும். பட் டெஃபினெட்லி அதுக்கான உங்களோட ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டு மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா கட்டாயம் போகலாம். பட் எவ்வளோ நாளைக்கு அந்த அதே சேம் ருட்டீன் வழியில் நீங்கள் போயிட்டுருந்தீங்கன்னா தென் இட் வில் பி அ ஃபெயிலியர் மாடல். அந்த பிஸ்னஸ் மாடல் இட் வில் நாட் லாங் லாஸ்டிங். இப்போ நீங்கள் ரொம்ப தொடர்ந்து நீங்கள் போகணும், இந்த ஜேர்னி வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு புட் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் த்ரூ அ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பிளான்ஸ் ஸ்ட்ராட்டஜி. So that's where storytelling.co.in helps you. So there are offers. இப்போ ஆஃபர் நிறைய போயிட்டுருக்கு. கிறிஸ்மஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் லாக் ஆன் டு storytelling.co.in and then you can just take it up our services and you can நிறைய விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ நாங்கள் ஏன் ஸ்டோரி டெல்லிங்கில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த வெப்சைட்டில் இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் லாகின் and thank you so much. All the best. Wish you a happy new year. Thank you so much.